பெரியார் குறித்து சீமான் பேசின விஷயம் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயமாவே மாறி போராட்டங்கள் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கே போயிட்டு தந்தை பெரியார் உணர்வாளர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தியிருக்காங்க. சீமானும் வந்து நீ என்ன வேணாலும் போராட்டம் நடத்துங்க, நான் இதை பேசுவேன்னு சொல்லி அவரும் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு. ஆதாரம் கேட்குறாங்க. ஆதாரம் கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதெல்லாம் நீதிமன்றத்தில் கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் அவர் வந்து பிரபாகரனோட எடுத்த போட்டோ உண்மையா இல்லையா, அது வந்து போட்டோஷாப் பண்ணப்பட்டதுன்னு ஒரு பிரச்சனை. அதுக்கும் அவர் சொல்றாரு, அது போட்டோஷாப் பண்ணப்பட்டதுன்னா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, நீங்க கொடுங்கன்னு. இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருக்கு. நீங்க கூட காலையில நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, சீமான் இப்படி பேசுறது வந்து அரசியல் ரீதியா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. இந்த நேரத்துல ஈரோடு கிழக்கு எலெக்ஷனும் இருக்குல்ல. பொதுவா எலெக்ஷன் நடக்கும்போது எல்லாரும் ரொம்ப கவனமா இருப்பாங்க, வேற எந்த ஒரு கருத்தையும் சொல்லிடக்கூடாது, அது வந்து எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பாதிக்கும் அப்படின்னு. ஆனா அங்க எலெக்ஷன் பை எலெக்ஷன் இருக்கும் போதே சீமான் வந்து நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னே பேசிட்டு இருக்காரு. ஆனா திமுக வந்து அதுல எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பிரதான கட்சிகள்ல பெரியாருடைய கொள்கைகளை அதிகம் பேசுவோம், பெரியார் எங்களின் கொள்கை ஆசான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய கட்சி வந்து திமுக தான். ஆனா இதுல அதிகாரப்பூர்வமா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்களோ பேசின மாதிரி தெரியல. சீமான் பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு சிலர் தலைவர்கள்கிட்ட கேட்கறாங்க, அவங்க அதுக்கு ஒரு 1 வேர்டு இல்ல 2 வார்த்தையில வந்து கவுண்டர் கொடுத்துட்டு போனாங்க. அது மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க அபிஷியலா சொல்லல. ஆனா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கும் போதும் இவர் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமா இவருக்கு என்ன ஐடியா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, தமிழ்நாட்டுல வந்து திராவிட சித்தாந்தம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஐடியாலஜியா இருக்கு. அதுக்கான வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. திமுக தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. திமுகவை யார் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு விவாதமாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பெரியாரை நம்ம விமர்சிக்கும் போதும் பெரியார் அப்படிங்கிற இமேஜை வந்து நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணாதான் நம்மளால இங்க ஒரு அரசியல் ரீதியா நமக்கான ஒரு இடத்த பொசிஷன் பண்ண முடியும்னு சொல்லி அவர் பண்றாரு. அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அது வந்து எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம இனிமே தான் பார்க்கணும். ஏன்னா பொதுவாக இங்க யாருமே அதை பண்ண மாட்டாங்க. பிஜேபி மட்டும்தான் பெரியாரை வந்து பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஈவேரான்னு தான் சொல்லுவாங்க, பெரியார்னே சொல்ல மாட்டாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிகளுமே தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு அதே மரியாதையோடும் அதே ஒரு இதில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் பண்றதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குமோன்னு தோணுது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியாரை பற்றி தொடர்ந்து பேசும்போது எனக்கு நான் காலைல கேட்டதுதான், ஈரோடை பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய மண் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து, ஏன்னா பிற அரசியல் கட்சிகள் தேர்தல்னு வரும்போது பேசுனதை மறக்கடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை பார்ப்பாங்க, இல்ல அதையே புகழ்ந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா அவர் மீண்டும் மீண்டும் அதையே தான் பேசுறாரு, ரொம்ப ஆணித்தனமா பேசுறாரு. அதைத்தான் அன்னைக்கு பேசுனது எது சர்ச்சையாச்சோ அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் எடுத்து எடுத்து பேசிட்டே இருக்காரு. அப்ப இதுதான் கேள்விக்குள்ளாகுது. அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நீங்க கூட காலைல பேசும்போது அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, பெரியாரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது திமுக தான். அதே போல திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துலயும் சீமானுடையது ஓரளவு ஒத்து போகுது. மாநில சுயாட்சி நீங்க காலைல சொன்ன மாதிரி, அதே போல அந்த மக்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல இருந்து 2 பேரும் ஈரோடு கிழக்குல என்ன பிரச்சனை இருக்கோ அதான் பேச போறாங்க. அப்ப திமுகவில இருந்து நான் வேறுபட்டு நிக்கணும் அப்படின்னா பெரியாரை கையில் எடுத்தாதான் அது சரியா இருக்கும் அப்படின்றத அவர் யோசிச்சிருக்கலாம். அதனால அதை மீண்டும் மீண்டும் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்னு, ஆப்போனன்ட் யாரும் பெருசா இல்ல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொன்னு, திமுக கையாளக்கூடிய விதத்தையும் பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள் யாருமே அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரியாக்ட் பண்றது எல்லாமே பெரியார் உணர்வாளர்கள், பெரியார் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு அவங்கதான் அதிக அளவுக்கு இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்னொன்னு, கடந்த சில நாட்களாகவே வந்து இதை இப்படியும் நம்ம கனெக்ட் பண்ண முடியுது. கடந்த சில நாட்களாகவே வந்து எதிர்கட்சிகளினுடைய போராட்டத்திற்கு, ஊர்வலத்திற்கு, ஆர்ப்பாட்டம்னு எதுக்குமே ஆளும் கட்சி அனுமதி தரவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த வகையில இவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போனப்ப கூட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு அதுக்கு மறுப்பு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு ஆளா போய் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணிட்டு வெளியே வரும்போதுமே 4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. சோ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. அவங்கள பெருசா கண்டுக்காம இருக்கிறது அப்படிங்கறதுதான் பார்க்க முடியுது. ஆனா அவங்க இன்டைரக்டா எப்படி பிளே பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரியாரினுடைய ஆதரவாளர்கள் இவர்களை வைத்து அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் இனிமே அடுத்தடுத்து துவங்க போகுது. ஈரோடு கிழக்குல இப்பவே பெரிய பெரிய அமைச்சர்கள் முத்துசாமி எல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியில இருந்து அங்க பிரச்சாரத்துக்கு வரணும்னா சீமான் தான் வரணும். அப்ப சீமான் எப்படி வந்து பேசுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பெரியாரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களே நீங்க வரக்கூடாது, இதைய பத்தி பேசிட்டு இதை எப்படி நீங்களே உள்ள வருவீங்க அப்படின்னு
அங்க இருக்கக்கூடிய மக்களே இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா டிஎம்கே எப்படி ஒரு ப்ளே பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமா இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்கன்றது மட்டும்தான் இதுல கேள்வி. ஆனா சீமானுக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கியை முன்னாடி இருந்ததை விட அதிகரிச்சு காமிக்கணும். அதே நேரத்துல தனக்கான ஒரு இடத்தையும் தக்க வைக்கணும். ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா நாம் தமிழர் சந்திக்கிற முதல் தேர்தல். அதனால அப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இப்போ ரெகக்னைஸ்டு பார்ட்டி ஆனதுக்கு அப்புறம் இவங்க ஓட் பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா மாறும். சீமான் இப்படி பேசுறதுக்கு இன்னொரு பார்வை இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். அதுல அவங்க வைக்கக்கூடிய விஷயம் கூட ஒரு லாஜிக்கலா தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் திமுக அதிமுக அப்படின்னு இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ்னு சீமான் சொல்லும் போது அதுல வந்து அவருக்கு முதன்மையான ஒரு இடம் இருந்தது. நிறைய பேர் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க, திமுக அதிமுகக்கு மாற்றுன்னு சொல்லி நிறைய கட்சிகள் வருவாங்க, பேசியிருக்காங்க. பிஜேபியும் கூட அப்படிதானே சொல்றாங்க, நாங்க இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் நாங்க ஆப்போசிட்னு சொல்றாங்க, ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் ஏன் இப்போ இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாரு அப்படின்னா, இப்ப திமுக அதிமுக இல்லாம அந்த ஆல்டர்னேட்டிவ் அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்திருக்காரு, பிஜேபியும் அந்த இடத்துக்கு போட்டிடுறாங்க. ஸோ 3 பேருமே இருக்காங்க, 3 பேருக்குமே சமமான வாய்ப்பு இருக்கு. சினிமா நடிகர்ன்றதுனால விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம், தேசிய கட்சியின் மாநில தலைவருங்கிறதுனால அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். சீமானை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி, ஒரு 13-14 வருஷமா அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இந்த தேர்தலில் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், பிஜேபி அண்ணாமலை இதெல்லாம் இருக்கும்போது தனக்கான ஒரு வாக்கு வங்கியை வலுவா உருவாக்கணும், அது ஐடியாலஜிக்கலா இருக்கணும்னு சொல்லும்போது, நம்ம காலையில பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய விஷயங்கள், திராவிடம் பேசக்கூடிய விஷயங்கள்ல பெரும்பாலும் எல்லாமே ஒத்து போகும். அது சமூக நீதியா இருக்கலாம், மாநில சுயாட்சியா இருக்கலாம், மதச்சார்பின்மையா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். அப்ப எந்த இடத்துல நான் வந்து யுனிக்கா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெரியார் எடுத்து பேசுறாரு. பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது ஒரு வகையில பார்க்கும்போது சீமானுக்கு எங்க போய் நிற்கும் அப்படின்னா, யாரெல்லாம் இங்க வந்து ப்ரோ ரைட் விங்கா இருக்காங்களோ இல்ல ப்ரோ பிஜேபியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சீமானை சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. ஹெச் ராஜாவா இருக்கட்டும், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், துக்ளக் குருமூர்த்தி, இவங்க எல்லாம் பேசும்போது ஒரு வகையில அங்க நெருங்குறாரு. இது எங்க போய் நிக்கும்னா 2026 பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்குள்ள நாம் தமிழர் போயிடும்லாம் பேசினாங்க, ரஜினிகாந்தை மீட் பண்ணதெல்லாம் கனெக்ட் பண்ணி. பட் அதை அவங்க மறுக்கிறாங்க. ஆனா வாக்காளர்களா பார்க்கும்போது கண்டிப்பா யாரெல்லாம் வந்து பெரியார் எதிர்ப்பாளர்களா இருக்காங்களோ இல்ல ஆன்டி டிஎம்கேவா இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சாதகமா சீமான் வந்து நெருக்கமான ஒரு நபரா மாற வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களா இருக்கட்டும், இல்ல ஓபிசி பிரிவினரா இருக்கட்டும், மைனாரிட்டிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இது வந்து பெரிய அளவு கனெக்ட் ஆகாது. அது ரொம்ப ஐடியாலஜிக்கலா இருக்கிறவங்க வெறுப்படையலாம், சீமான் மேல வந்து ஒரு வெறுப்பு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் இவர் பெரியார் எப்படி பேசுறாரு, ஏன்னா அவருக்கு இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பிம்பம் மக்கள் மனசுல இருக்கு, அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அப்ப இது இவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா இது பிஜேபியோட கனெக்ட் பண்ணி திமுகவோ இல்ல நாம் தமிழர் விமர்சிக்கக்கூடியவர்களோ பிரச்சாரம் பண்றாங்கன்னா அது மக்கள்கிட்ட போய் சேரவும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல பொலிட்டிக்கலா சில பேர் இருப்பாங்கல்ல, அரசியல் குறித்த புரிதல் பெரிய அளவுக்கு இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஐடியாலஜிக்குள்ளலாம் பெரிய பார்வையெல்லாம் இருக்காது. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது இப்ப பெரியார் பத்தி இவங்க சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, பெரியார் சொன்னதாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அதை மட்டும் தனியா எடுத்து பார்த்தா எந்த ஒரு இதுல சொல்றாங்கன்றது அதை புரியாத இருக்கவங்களுக்கு வேற மாதிரி தான் புரியும். அப்போ வந்து அவங்க வந்து அதை மாத்தி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சீமான் சொல்றதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் குறிவைக்கிறதும் அவங்கள தான், இளைஞர்களை தான். அவர் வந்து ஒரு 40-50 வயதை கடந்தவர்கள், திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களெல்லாம் மாற்ற முடியாது. இன்னைக்கு புதிய வாக்காளர்களா வரக்கூடியவர்கள் விஜய் பக்கமோ பிஜேபி பக்கமோ போகாம தன் பக்கம் வரணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் இல்லையா, அதுக்காக இதை பண்றாரோ அப்படிங்கிற கேள்விகளும் வருது. நீங்க சொன்ன மாதிரிதான், நீங்க சொன்னீங்களா ப்ரோ ரைட் விங்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் நாம் தமிழருக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மிச்ச சிலர் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா இப்ப அதிமுக பிஜேபி இல்ல, ப்ரோ அதாவது 40-50 வயதை கடந்தவர்கள், அப்ப அந்த சில ஓட்டையும் சீமான் டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதற்காக அவர் பிளான் போட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டர்ஸ் இருப்பாங்களே, தொடர்ந்து பாரம்பரியமா ஓரளவுக்கு அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, அவங்க லிஸ்ட ஃபுல்லா எடுங்க அப்படின்னு. அதுல இருக்கவங்களெல்லாம் நேர்ல போய் பார்த்து நீங்க நம்மளோட விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறவங்க போட போறாங்க ப்ரோ ரைட் விங்க. ஆனா ஒரு குழப்பத்துல இருப்பாங்கல்ல அப்படின்றவங்கள நேர்ல போய் பார்த்து அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதற்கு கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் ரெடி பண்ணி அவங்கள நேர்ல போய் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் நேர்ல போய் சந்திச்சு இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லி அவங்கள ஓட்டு போட வைங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாயிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில ஒவ்வொரு வீடு வீடாக தான் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து அங்க பிரச்சாரத்தையும் பண்ணிருக்கிறாங்க.
திமுகவும் அதை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வகையில இப்ப வரைக்கும் பிரச்சாரம் இப்ப நடந்த வரைக்கும் பிரச்சாரத்தை பார்த்தோம்னா எங்கேயுமே பிரச்சார வாகனம் இப்ப வரைக்கும் ஈரோடுக்குள்ள போகவே இல்லை. முத்துசாமியாக இருக்கட்டும் நடந்து வீதி வீதியாக நடந்துதான் இப்ப வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப டீப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத, ஈவன் சாலை வசதியில இருந்து மின்சார வசதியில என்ன பிரச்சனை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் பேரத ஒன்று சொன்னாங்க, அந்த கால்வாயில இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் எல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் நாங்க அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே டீப்பான கிரவுண்ட் ரிப்போர்ட் அவங்க எடுத்து வச்சு அதன் மூலமாக அரசியல் பண்றாங்க. எப்படி பெரியாரை தீவிரமாக எதிர்க்கிறார்களோ அதை இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக இது பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்னு 2026க்கான காலத்தை தான் ரெடி பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடைத்தேர்தல் எதிர்பாராம வந்தது தானே. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் 26 எலெக்ஷன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், 26 எலெக்ஷன் வரும்போது தான் இந்த 5 முனை போட்டி, பிஜேபி, விஜய் இந்த ஃபேக்டர் எல்லாம் வரும். அப்போ நாம் தமிழர் எங்க நிக்க போகுது? இது வரைக்கும் நாம் தமிழர் அப்படின்னா அவங்க இயற்கை சார்ந்து அதிகமா பேசுவாங்க, சுற்றுச்சூழல், ஆடு மாடு மேய்ப்பதை நாங்கள் அரசு வேலையாக்குவோம், பாரம்பரியமா இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆதரவு மனநிலை இருந்துச்சு. பட் இனிமே வரப்போற காலங்கள்ல அது இருக்குமா? ஏன்னா நிறைய அதை எல்லாமே சோசியல் மீடியால கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டாங்க. அப்ப அதே விஷயத்த 26க்கும் கொண்டு போனா அது எந்த அளவுக்கு எடுபடும்ன்றது ஒரு பெரிய கேள்வி. அப்போதான் இந்த விஷயத்த அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இப்ப இதுல மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களையும் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்காங்க. திமுக பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பிரதான எதிர்கட்சியான ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, இதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேட்கணுங்க, இதெல்லாம் நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது, மறைந்த ஒரு தலைவர் குறித்து பேசும்போது நாகரிகமா பேசணும்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசிட்டு போயிட்டார். பிற கட்சிகளை சேர்ந்தவர்களும் அப்படிதான். நிறைய நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசிகாவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அவங்க யாருமே இந்த இஷ்யூக்குள்ள பெருசா இறங்கல. யாரெல்லாம் அதிகமா இருக்காங்கன்னா தேர்தல் அரசியல்ல இல்லாத கட்சிகள் இருக்குல்ல, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் தான் களத்துக்கு போராடுறாங்க. மே 17 இயக்கமும் வராங்க. இப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர், அவரை நீங்க எப்படி இப்படி பேசலாம், சீமான் சொல்றது அவர் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, அந்த விமர்சனத்தை நாங்க வைக்கிறோம் அப்படின்னு இவங்க நீங்க பெரியாரை கொச்சப்படுத்துறீங்க, பெரியாரை அவமதிக்கக்கூடிய செயலா இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல பேசுறாங்க. பொதுமக்கள் இதுல எப்படி முடிவு பண்ண போறாங்கன்றது தான் இது எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க அரசியல் ரீதியா பேசும்போது இது எல்லாத்தையுமே மக்கள் கவனிப்பாங்க. தேர்தல் அரசியல்னு வரும்போது பெரியார் குறித்து இவங்களுக்கு என்ன பார்வை இருக்கு, இந்த கட்சி ஆதரிக்குது, இந்த கட்சி எதிர்க்குதுங்கிறத பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம 26 எலெக்ஷன்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஈரோடு கிழக்கு தேர்தலை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த தொகுதியில இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் கணிசமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல மொழி சிறுபான்மையினர், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அவங்களும் அங்க இருக்காங்க. இப்ப அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கட்சிகளையுமே ஒவ்வொருத்தரும் ஒரு கால்குலேட் பண்ணுவாங்கல்ல. பொதுவா சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு அதிகமா வாக்களிப்பதற்கான காரணம் பாஜக மீது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, அதனாலதான் திமுகவுக்கு கணிசமா வாக்களிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம்னு பேசும்போது அதே நேரத்துல நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இங்க வசிக்கலாம், ஆனா உங்களை ஆள்றது நாங்க தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும்னு பேசும்போது அது தமிழர்கள் மத்தியில ஒரு பாப்புலரான விஷயமா இருக்கும். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல நிறைய பிறமொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அந்த ஈரோடு கிழக்குலையும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க? பெரியார் குறித்து சீமான் பேசுறதா இருக்கட்டும், அவருடைய மொத்த கொள்கை சார்ந்த விஷயங்களுமே அது ஒரு டிராபேக்கா இருக்கும்னு தான் சொல்றாங்க. இப்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் விசாரிக்கும் போது அங்க களத்துல எப்படி இருக்குன்னு கேட்கும் போது அவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா மொழி சிறுபான்மையினர் மத்தியில இந்த பேச்சுக்கள் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். மைனாரிட்டிஸ், இப்போ முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸுமே கூட பெரியார் சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சிகள் அப்படின்னு வரும்போது அது தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய கட்சிகளா இருக்கும்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் மீது இவங்க பிஜேபியின் பி டீம் போன்ற விமர்சனங்கள்லாம் இருக்கிறதுனால பெரியாரை பத்தியும் அவங்க பேசும்போது அவங்களுடைய எப்படி இந்த ப்ரோ ரைட் விங் எல்லாம் நாம் தமிழர் பக்கம் ஆதரவுக்கு வர வாய்ப்பு இருக்கோ, அந்த மாதிரி யாரெல்லாம் ப்ரோ டிஎம்கேவாகவோ இல்லைன்னா ஆன்டி பிஜேபியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இவங்களை எதிர்த்து வாக்களிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. பட் ரிசல்ட்ஸ் தான் சொல்லணும், நம்ம தேர்தல் முடிவுகள் வர வரையும் பொறுத்து பார்ப்போம்.